உலகத்திலே பெரிய சுற்றுலாத்தலம், அழகான சுற்றுலாத்தலம் அப்படின்னு ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கு. ஒரு குட்டி நாடை வெளியிட்டிருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம 14-15 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. அந்த நாடு தான் உலகத்திலே பெரிய சுற்றுலாத்தலமா. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இது உலகத்தில் உள்ள அனைத்து அரசியலையும், உலகத்தில் உள்ள அனைத்து செய்திகளையும் உடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்ப உலகத்துல பல நாடுகள் இருக்கு. சிங்கப்பூர் இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, அப்புறம் நம்ம இந்தியாவுக்குள்ள சுற்றுலாத்தலமான பல சுற்றுலாத்தலம் இருக்கு. கேரளா இருக்கு. இயற்கை ரசிக்க, இந்த இயற்கையில ரசிக்கிறதுக்கு உலகத்திலே அந்த ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனம் ஒரு வெளியிட்டு இருக்கு. இயற்கையை ரசிக்கிறதுக்காண்டிய ஒரு தீர்வு, ஒரு சுற்றுலாத்தலம் முதல் இடத்துல இருக்கு. அந்த தீவு என்ன தீவுனா, நம்ம இப்ப தமிழ்நாட்டிலேருந்து 18-20 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, நம்ம இலங்கை தான். அதான் உலகத்திலே பெரிய சுற்றுலாத்தலமும் மக்கள் மத்தியில பேசு பொருளாகிறதும் இயற்கையை ரசிக்கிறது இடமும் இலங்கைன்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அங்க கடல் பரப்பும், நிலப்பரப்பும், மலை நிலப்பரப்பும், ராவணன் வாழ்ந்த தீவும் பல மக்கள் மத்தியில உலக சுற்றுலா இதுக்கு பேசப்படுது, மக்கள் மத்தியிலும் பேசப்படுது. அப்ப பார்த்துக்கோங்க, சிரியா என்கிற பகுதி தான் ராவண ஆண்ட இடம், ராவணோட கோட்டைன்னு சொல்றாங்க. இந்த சிரியா மலையில தான் ராவணனோட ரதத்தை நுப்பாட்டுற இடமா இந்த சிரியா மலை. அதுல நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க. கடலா இருக்கட்டும், இயற்கையா இருக்கட்டும், மலைகளா இருக்கட்டும், எல்லாமே இலங்கைன்னு தான் சொல்றாங்க. அந்த நிறுவனம் உலகத்திலே இப்ப சுற்றுலாத்தலத்துல டாப்ல இருக்கிறது இலங்கை. இது உலக அரசியலையும் உலக செய்திகளையும் உடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.